உலகின் மிகவும் ஊக்கமளிக்கும் மருத்துவர் டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1876ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய ஹைலாண்டில் இருக்கிற டிங்வெல்லில் பிறக்கிறார் வில்லியம் ஐன்ஸ்டைன் புரூஸ். இவர் கூட பிறந்தவங்க ஒரு எல்டர் பிரதர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பாவான வில்லியம் புரூஸ் ஒரு ஃபிசிஷியனாக, அதாவது மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் பிறந்த பிறகு இவருடைய குடும்பம் இவங்க வாழ்ந்து வரக்கூடிய ஸ்காட்லாண்டுடைய ஹைலாண்டில் இருக்கிற டிங்வெல்ல இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு இடம்பெயர்ந்து போயிடுறாங்க. அங்கு தான் டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1881ஆம் ஆண்டு டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸுக்கு 5 வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த அபர்டீன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பாரிஸ் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு சர்ச்சு தேவாலயத்தினால் நடத்தப்படக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போது தியாலஜி இறையியலை டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் படித்து வந்தாங்க. பின்னர் ஃபிலாசபி தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் படித்து வந்தாங்க. பிறகு 1886ஆம் ஆண்டு இவருடைய 10 வயதில் டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா அதே அபர்டீன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை சேர்த்து அது ஒரு ஹை ஸ்கூலா இருந்தது. அங்கு சேர்ந்து 1886ஆம் ஆண்டிலிருந்து டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின், கிரீக் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை டபிள்யூ ஐன் புரூஸ் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல இவர் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறு, நேச்சுரல் சயின்சஸ், இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்களை அதிகமான ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது, இயற்கை வரலாறு அப்படின்னா பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ் பற்றி படிக்கிறது, அதாவது தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றி படிக்கிறது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. உதாரணத்துக்கு பாட்டனி தாவரவியல், ஜுவாலஜி விலங்கியல், இந்த 2 பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. அதே மாதிரி நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்ஸ் இயற்பியல், கெமிஸ்ட்ரி வேதியியல், அஸ்ட்ரானமி வானியல், ஜியாலஜி புவியியல், பயாலஜி உயிரியல் இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் அப்படின்றது. ஸோ ஒட்டுமொத்தமாக இவர் அறிவியல் பாடங்களில் அதிக ஆர்வம் காட்டி தொடர்ந்து இவருடைய உயர்கல்வியை படித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா போக போக டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸுக்கு மருத்துவம் படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1893ஆம் ஆண்டு இவருடைய 17 வயதில் டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த அபர்டீன் கிராமர் ஸ்கூல்லேருந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே அபர்டீன் கிராமர் ஸ்கூல்லையே டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இதை எடுத்து டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் அடுத்த ஓராண்டு படிக்கிறாங்க. பிறகு 1894ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதில் டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸை டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா இவர் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா அந்த அபர்டீன்லேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் இவருடைய மருத்துவ கல்வியை 1894ஆம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் சில மெடிக்கல் கோர்சஸ்லாம் எடுத்து டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் படித்து வந்தாங்க. பிறகு டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் எம்பிசிஹெச்பி மெடிசனே பேக்லோரியஸ் சிரைஜிஏ அப்படின்னு இந்த எம்பிசிஹெச்பிக்கு உண்டான லட்டின் எக்ஸ்பேன்ஷன், இது இங்கிலீஷில் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, இதுதான் டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸ் இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் பிறந்தது ஸ்காட்லாண்டுடைய ஹைலாண்டில் இருக்கிற அந்த டிங்வெல் அப்படின்ற இடமா இருந்தாலும் இவர் முழுக்க வளர்ந்தது ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீன் தான். ஏன்னா டபிள்யூ ஐன்ஸ்டைன் புரூஸோடைய குடும்பம் முழுவதுமே இந்த ஸ்காட்லாண்டுடைய அபர்டீன் சேரில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அபர்டீன் சேரில் தான் இவர் இப்போ வாழ்ந்து வரக்கூடிய அபர்டீன் அப்படின்றது இருக்குது. ஆனால் ப்ரெசன்ட் நிகழ்காலத்தில் ஸ்காட்லாண்டில் அபர்டீன் ஷயர் அப்படின்றது தனியாகவும் அபர்டீன் அப்படின்றது தனியாகவும் வெவ்வேறு கவுண்டி ஏரியாஸாக இன்றைய காலகட்டத்தில் இருந்து வருது. ஆனால் இவர் பிறந்த காலகட்டத்தில் இந்த அபர்டீன் அப்படின்றது அபர்டீன் ஷயரில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக தான் இருந்தது, ஒரு சிட்டியாக தான் இருந்தது. ஸோ இந்த
அபர்டீன்ஸ் அண்ட் ஸ்காட்லாண்டோடைய அபர்டீன்ஷர் அங்கே தான் வந்து டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸோடைய ஃபேமிலிலாம் இருந்தாங்க. இவருடைய ஃபேமிலியில் எல்லாருமே வந்து புகழ்பெற்றவங்களாம் பெரும்பாலானோர் இருந்தாங்க. குறிப்பாக வந்து டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸோடைய கசின் ஒருத்தர், இவருடைய அம்மா சைட்லேருந்து கசின் ஒருத்தர் எட்மண்ட் ஐன்சைட் அப்படின்னு சொல்லி, அந்த எட்மண்ட் ஐன்சைட் அப்படின்றவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அதே மாதிரி இவரை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸோடைய அப்பா சைடில் வந்து ஜான் மிச்சல் ப்ரூஸ் அப்படின்னு இருந்தாங்க. இவருடைய அப்பாவினுடைய பிரதர், ஸோ இவருடைய அங்கிள். ஸோ அந்த ஜான் மிச்சல் ப்ரூஸ் ஒரு தலை சிறந்த ஆராய்ச்சியாளராகவும் மருத்துவராகவும் இருந்தாங்க. இந்த ஜான் மிச்சல் ப்ரூஸோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ இது மாதிரிலாம் டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸோடைய ஃபேமிலியே ரொம்ப ஃபேமஸான ஃபேமிலியாக தான் அபர்டீன்ஷரில் வாழ்ந்து வந்தாங்க. ஸோ அது அன்னைய காலகட்டத்தில் இந்த அபர்டீன் அப்படின்றது அபர்டீன்ஷரில் இருந்தது. அதனால தான் இவர் வந்து அபர்டீனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூலில் இவருடைய மருத்துவ கல்வியை படித்து வந்தாங்க. மருத்துவ கல்வியின் போது டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து மருத்துவ பாடத்திட்டங்களாக மெடிக்கல் கரிக்குலமாக இவர் வந்து மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி வேதியியல், அனாட்டமி உடற்கூறியல், பெத்தாலஜி நோயியல், ஃபிசியாலஜி உடலியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, பார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப சிறப்பாகவே டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் படித்து வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் எக்ஸ்ரே அது வந்து ரொம்ப ஃபேமஸாக ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக வந்து 1896 காலகட்டத்தில் வில்ஹெம் ரெங்கன் அப்படின்ற ஒரு தலை சிறந்த ஆராய்ச்சியாளர்னால இந்த எக்ஸ்ரேவானது கண்டுபிடிக்கப்பட்டது. எக்ஸ்ரே அப்படின்னா தெரியும், நம்மளுடைய எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கா, நம்மளுடைய எலும்பில் பாதிப்பு இருக்கா அப்படின்றத திரையிட்டு காண்பிக்கக்கூடியது எக்ஸ்ரே. ஸோ அது வந்து 1895 1896 காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை வில்ஹெம் ரெங்கன் வந்து பண்ணாங்க. அந்த வில்ஹெம் ரெங்கனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ இது கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு படிப்படியாக அது வந்து ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இதில் டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து மருத்துவ கல்வி படிக்கும்போது எக்ஸ்ரே மீதுலாம் இவருக்கு வந்து ஆர்வம் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் 1900ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து அந்த MBCSB மெடிசனே பேக்லோரியஸ் சர்ஜரி அப்படின்ற MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து 1900ஆம் ஆண்டு இவருடைய 24 வயதில் முடிக்கிறாங்க. முடித்த உடனடியாக டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து ஒரு மருத்துவராக வந்து நேராக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவில் செகண்ட் போர் வார் இது மாதிரியான போர் வந்து நடந்தது. ஸோ அதனால் இவர் வந்து அந்த போரில் சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபீல்ட் ஃபோர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு மருத்துவராக போனாங்க. அதாவது அங்கு பணிபுரியக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், ஸோ அந்த மாதிரி இராணுவ வீரர்களுக்கு நோய்களோ காயங்களோ ஏற்படும் போது அவங்களுக்கு மருத்துவ சேவை கொடுக்கறதுக்காக யுனைடெட் கிங்டம் தரப்பிலிருந்து மருத்துவ படைப்பிரிவே வந்து தனியாக அனுப்பப்பட்டது. ஸோ அது மாதிரி டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து அந்த மருத்துவ படைப்பிரிவில் ஒருத்தராக போய் ஒர்க் பண்ணாங்க. அப்போ போரில் காயமடையக்கூடிய இராணுவ வீரர்கள் எலும்பு முறிவுலாம் ஏற்படும் போது இவர் வந்து இந்த எக்ஸ்ரேவை அப்ளிகேஷனாக பண்ணணும், அந்த எக்ஸ்ரேவை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். ஸோ குறிப்பாக வந்து எந்த ஒரு காயம் ஏற்பட்டாலும் அது எலும்பில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கா அப்படின்னு எக்ஸ்ரேவை பயன்படுத்தி டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து அவங்களுக்கு உண்டான அந்த ரேடியேஷன்லாம் பயன்படுத்தி அவங்களுக்கு உண்டான இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்து சிகிச்சையெல்லாம் வழங்கினாங்க. இதுக்கப்புறம் 1901 காலகட்டத்தில் டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸுக்கு வந்து டைஃபாய்டு ஃபீவர் வந்து ஏற்படுது. இது வந்து ரொம்ப கொடிய நோயாக அந்த காலகட்டத்தில், இந்த காலகட்டத்திலே டைஃபாய்டு ஃபீவர் வந்தால் உடம்பு வந்து மோசமாக போயிடும். அப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் சிந்திச்சு பார்க்கணும். அது டைஃபாய்டு ஃபீவர் அப்படின்றது ரொம்ப மோசமான ஒரு ஃபீவர். அது வந்தால் நிறைய பேர் இறந்தே போனாங்க, அந்த மாதிரி பிரச்சனைலாம் கூட இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டைஃபாய்டு ஃபீவர்னால டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து பாதிக்கப்பட்ட உடனே இவர் வந்து அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபீல்டு ஃபோர்ஸில் பணிபுரியறதுக்கு உண்டான தகுதியை இழக்கிறாங்க. இதனால இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கே வந்து 1901ஆம் ஆண்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா டைஃபாய்டு ஃபீவரில் இருந்து டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து மீண்டு வந்துடுறாங்க. ஆனால் அந்த டைஃபாய்டு ஃபீவர்னால இவருடைய உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் அதிலிருந்து டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ்னால் மீண்டு வர முடியல. இவருக்கு வந்து சில கிரானிக் ஹெல்த் கண்டிஷன்லாம் ஏற்பட்டது. ரொம்ப நாள்பட்ட உடல் தொற்றுகள்லாம் உடல் பிரச்சனைகள்லாம் கூட இவருக்கு வந்து ஏற்பட்டது அந்த ஒரு டைஃபாய்டு ஃபீவர்னால். இருந்தாலும் அதிலிருந்து டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து அந்த நோயிலிருந்து மீண்டு வந்து இவர் வந்து டிப்ளமோ இன் பப்ளிக் ஹெல்த் இது வந்து
வந்து டிபிஹெச் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அதுக்காக இவர் வந்து படிக்கணும், டிப்ளமோ பப்ளிக் ஹெல்த்தில் படிக்கணும் அப்படின்னு யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூல்லே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி அதையுமே வந்து இவர் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. டபிள்யூ ஐன்ஸ்டைன் ப்ரூஸ் வந்து அந்த எம்டியும் படிக்கிறாங்க. ஸோ டிபிஹெச் எம்டி ரெண்டுமே, அதாவது டிப்ளமோ இன் பப்ளிக் ஹெல்த், டாக்டர் ஆஃப் மெடிசன் ரெண்டையுமே வந்து இவர் வந்து முடிச்சிடுறாங்க. டபிள்யூ ஐன்ஸ்டைன் ப்ரூஸ் வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த உடனடியாக டபிள்யூ ஐன்ஸ்டைன் ப்ரூஸ் வந்து அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனில் இருந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கு வந்து இவர் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போகிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம், அங்கே வந்து சாரிங்டன் கிராஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது வந்து இருக்குது. அது இன்றைய காலகட்டத்தில் லண்டனில் இருக்கக்கூடிய ஹாமர் ஸ்மித் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஆனால் இவர் வந்து அந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அது லண்டனில் இருக்கிற வெஸ்ட்மின்ஸ்டர் அங்கே தான் வந்து இருந்தது. ஸோ அந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இவர் வந்து போகிறாங்க. அங்கே தான் சர் ஜேம்ஸ் மெக்கென்சி டேவிட்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ரேடியாலஜிஸ்ட் ஒருத்தர், கதிரியக்கவியல் நிபுணர் ஒருத்தர் இருந்தாங்க. இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பிரிட்டிஷ் ரேடியாலஜி, அதாவது அந்த பிரிட்டிஷ் கதிரியக்கவியலின் தந்தை அப்படின்னு இந்த சர் ஜேம்ஸ் மெக்கென்சி டேவிட்சன் தான் அழைக்கப்படுவாங்க. மேலும் இந்த ஜேம்ஸ் மெக்கென்சி டேவிட்சன் தான் ஒரு ரேடியாலஜிஸ்டாக இருந்து சர்பட்டம் பெற்ற முதல் ரேடியாலஜிஸ்ட் வந்து இந்த சர் ஜேம்ஸ் மெக்கென்சி டேவிட்சன் தான். ஸோ அவருக்கு கீழே இவர் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்காக அந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் டபிள்யூ ஐன்ஸ்டைன் ப்ரூஸ் வந்து போயிடுறாங்க. அங்கே போனது மட்டும் இல்லாமல் டபிள்யூ ஐன்ஸ்டைன் ப்ரூஸ் வந்து இந்த காலகட்டத்தில் அதே லண்டனில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன், அது ஒரு குழந்தைகளுக்கு உண்டான மருத்துவமனை, அது வந்து இன்றைக்கி வந்து கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்குமே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ரெண்டு இடத்துலையுமே இவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட் வந்து ரெண்டு மருத்துவமனைகள்லையுமே நிறுவப்பட்டது. அதுக்கு முக்கிய காரணமாக டபிள்யூ ஐன்ஸ்டைன் ப்ரூஸ் தான் இருந்தாங்க. ஸோ இவர் ரொம்ப முக்கிய காரணமாக இருந்து எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ரெண்டு இடத்துலையுமே, சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல், அப்போதைய ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன், இன்றைய கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல், ஸோ இந்த ரெண்டு மருத்துவமனைகள்லையுமே எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்ஸை இவர் வந்து கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரேவை பயன்படுத்தி சிகிச்சை கொடுக்கறதுல டபிள்யூ ஐன்ஸ்டைன் ப்ரூஸ் வந்து ஒரு நிபுணராக மாற தொடங்குறாங்க. குறிப்பாக டபிள்யூ ஐன்ஸ்டைன் ப்ரூஸ் வந்து லுக்கீமியா அப்படின்ற பிளட் கேன்சர்ஸோடைய ஒரு குரூப்பு, அந்த ஒரு லுக்கீமியா அப்படின்ற இரத்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட ரெண்டு நோயாளிகளுக்கு ரேடியேஷன் தெரப்பி, கதிரியக்க சிகிச்சையை வந்து இவர் வந்து கொடுத்தாங்க. டபிள்யூ ஐன்ஸ்டைன் ப்ரூஸ் வந்து கொடுத்தாங்க. அதை கொடுத்து அதுக்குண்டான ரிசல்ட்ஸை இவர் வந்து ரிசர்ச் ஆர்டிக்கலாக எழுதி 1906 த லேன்செட் அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான ஒரு மெடிக்கல் ஜேர்னலில் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இதையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு புக்கை வந்து டபிள்யூ ஐன்ஸ்டைன் ப்ரூஸ் எழுதினாங்க. அதை 1907 A System of Radiography with an Annals of the Normal அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, அதாவது A System of Radiography with an Atlas of the Atlas Annals கிடையாது, ஸோ A System of Radiography with an Atlas of the Normal அப்படின்னு ஒரு புக்கு. இது 1907 டபிள்யூ ஐன்ஸ்டைன் ப்ரூஸ் வந்து எழுதி அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த புத்தகம் வெளிவந்த பிறகு இது வந்து ரொம்ப ஃபேவரட்டாக ரிவ்யூ பண்ணப்பட்டது. மிகப்பெரிய அளவில் இது நல்ல புத்தகம் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டது. குறிப்பாக அயர்லாண்டுடைய டப்ளினில் இருக்கிற டப்ளின் ஜேர்னல், அங்கே டப்ளின் ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அது வந்து இன்னைக்கு ஐரிஷ் ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அவங்க தரப்பில் இருந்து இவருடைய புக்கை ரிவ்யூ பண்ணி ரொம்ப சிறப்பான ஒரு புத்தகம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக டபிள்யூ ஐன்ஸ்டைன் ப்ரூஸுக்கு இருந்தது. இதுக்கப்புறமா ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் லண்டன்லேயே இருக்குது. அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனுடைய ஒரு மெம்பராக வந்து இந்த காலகட்டத்தில் டபிள்யூ ஐன்ஸ்டைன் ப்ரூஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1910 காலகட்டத்திலலாம் அந்த சர் ஜேம்ஸ் மெக்கன்சி டேவிட்சன் அப்படின்ற அந்த ஒரு சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடியவர், அவர் தான் அந்த காலகட்டத்தில் எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டாக இருந்தாங்க. ஸோ அவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அவர் ரிட்டையர் ஆன உடனே அந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டலோடைய எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டாக உடனடியாக டபிள்யூ ஐன்ஸ்டைன் ப்ரூஸ் தான் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன், அதாவது கிரேட் ஆர்மண்ட் ஸ்ட்ரீட் ஹாஸ்பிட்டல், அந்த குழந்தைகள் மருத்துவமனையினுடைய எக்ஸ்ரே அதனுடைய டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டாகவும் வந்து
டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸே வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இது மாதிரியான பொறுப்புகளை டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து அடைகிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அதனுடைய ரேடியாலஜி செக்ஷன் கதிரியக்கவியல் பிரிவு அதனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாக வந்து டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இந்த காலகட்டத்தில் தான் டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து ஒரு முக்கியமான மேம்பாடை எக்ஸ்ரே கருவியில் ஏற்படுத்தினாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் இருந்து அந்த எக்ஸ்ரே அது வந்து பெரிய அளவில் அதை பயன்படுத்தும் போது அதை பயன்படுத்துகிறவங்களுக்கே ரேடியேஷன் தாக்கம் வந்து இருக்குது. அதன் காரணமாக உடல் உறுப்புகள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து முடிவு செஞ்சாங்க. ஸோ அதை கண்டறியவும் செஞ்சாங்க. கண்டறிஞ்சு அதை முடிவு செஞ்சு அதை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு இவர் வந்து ஒரு எக்ஸ்ரே கவுச்சு ஒன்று வந்து உருவாக்குனாங்க. அதில் வந்து லெட் ஷீல்டிங் பண்ணியிருந்தாங்க. லெட் அப்படின்றது வந்து ஈயத்தை வந்து குறிக்கும். ஸோ ஈயத்தினால் ஆன ஒரு கவசம் மாதிரி ஒரு லெட் ஷீல்டிங்கை வந்து இவர் வந்து உருவாக்கினாங்க. அதை பயன்படுத்தி இந்த எக்ஸ்ரே கவுச்சை ஸ்பெஷலாக வந்து டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் உருவாக்கினாங்க. இது வந்து படுத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்ரே கவுச்சில் வந்து படுத்துக்கலாம். அது வந்து லீட்ஸ் ஷீல்டினால் ஆனனால பெருசாக அந்த அளவுக்கு வந்து அந்த எக்ஸ்ரே கதிர்கள் வந்து நோயாளிகளையோ அதை பயன்படுத்தக்கூடிய மருத்துவர்களையோ பாதிக்காது. அந்த மாதிரி டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து அந்த எக்ஸ்ரே கவுச்சை வந்து இவர் வந்து டெவலப் பண்ணி அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய கௌரவமாக இருந்தது. இந்த நிலையில் 1914 முதல் உலகப் போரானது தொடங்குது. இந்த முதல் உலகப் போரின் போதும் நிறைய மருத்துவர்கள் வந்து இராணுவ வீரர்களுக்கு மருத்துவ சேவை கொடுக்கறதுக்காக நியமிக்கப்பட்டாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் நிறைய இந்த எலும்பு முறிவு போர்க்காலத்தில் வந்து கீழே விழுந்து எலும்பில் அடிப்படுறது, அதுக்கப்புறம் வந்து குண்டடிப்பட்டு எலும்புக்குள்ளே குண்டு போயிடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எக்ஸ்ரே வந்து பெரும்பாலும் வந்து பயன்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. இதனால இவரும் கூட டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸும் வந்து இராணுவ வீரர்களுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்தாங்க எக்ஸ்ரேவை பயன்படுத்தி. ஸோ அதை இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி அதனுடைய முக்கியத்துவத்தை இந்த காலகட்டத்தில் டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. மேலும் அதை வந்து ப்ரோட்டோடைப்பாக மாற்றி அந்த எக்ஸ்ரே அப்ளிகேஷனை மிகப்பெரிய அளவில் அந்த மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதாவது இராணுவ வீரர்களுக்கு உண்டான சிகிச்சைக்காக மேனேஜ் பண்ணுறதுக்கு போர்க்காலத்துக்கே வந்து கொண்டு போகிற மாதிரியான எக்ஸ்ரேவை கூட டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து மேம்படுத்தினாங்க. இது மாதிரி பல விஷயங்களை டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து தொடர்ந்து பண்ணாங்க. இந்த நிலையில் 1918 முதல் உலகப் போர் முடியுது. இதே காலகட்டத்தில் ரட்யார்ட் கிப்ளிங் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து ஒரு எக்ஸ்ரே எக்ஸாமினிங்கில் இருந்தாங்க. ஸோ அவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க அந்த 1918. அவர் ரிட்டையர் ஆன உடனே டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து அந்த ஒரு எக்ஸ்ரே எக்ஸாமினிங்லையும் இவர் வந்து ஜாயின் பண்ணி அவருடைய ஒர்க்கை இவர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜ், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், அங்கே இவர் ஒரு லெக்சரராகவும் நியமிக்கப்பட்டாங்க. குறிப்பாக வந்து மெடிக்கல் ரேடியாலஜி டிப்ளமோ, அந்த மெடிக்கல் ரேடியாலஜி டிப்ளமோவை மருத்துவ மாணவர்கள் வந்து கதிரியக்கவியல் டிப்ளமோ வந்து பெறதுக்காக படிக்கும்போது அவங்களுக்கு விரிவுரை கொடுக்கக்கூடிய ரேடியாலஜியை கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரர் விரிவுரையாளராக யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் இவர் டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அடிக்கடி லண்டன்லேருந்து இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு இவர் போய் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோடைய லெக்சரராக பணிபுரிஞ்சாங்க. அதே மாதிரி இந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல், அதுக்கு அப்படின்னு ஒரு மெடிக்கல் ஸ்கூல் வந்து நிறுவப்பட்டிருந்தது, சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னு. அந்த சாரிங் கிராஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் ஸ்கூல்லையுமே இவர் வந்து டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து ஒரு லெக்சரராக வந்து அங்கு படிக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கும் ரேடியாலஜியை கற்பித்து வந்தாங்க. ஸோ முழுக்க ரேடியாலஜியில் அவ்வளோ ஆர்வத்தை டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து காமிச்சு வந்தாங்க. இந்த நிலையில் 1920 காலகட்டத்தில் சில கௌரவங்களை டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் பெற்றாங்க. குறிப்பாக 1921 இங்கிலாந்துடைய டைன் அண்ட் வியரில் இருக்கிற நியூ கேசல் அப்பான் டைன், அங்கே வந்து பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங் வந்து வருடம் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். ஸோ அது மாதிரி 1921 இங்கிலாந்துடைய டைன் அண்ட் வியரில் இருக்கிற நியூ கேசல் அப்பான் டைனில் நடந்தது. அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங்குடைய ரேடியாலஜி செக்ஷன், அதே மாதிரி எலக்ட்ரோ தெரபியூட்டிக் செக்ஷன், இந்த 2 செக்ஷன்ஸுடைய பிரசிடெண்டாக 1921 இவர் டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து நியமிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறம் அதே 1921
டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸுக்கு வந்து உடல்நல குறைபாடு ஏற்படுது. அப்போது டயக்னோஸ் பண்ணி பார்க்கும்போது இவருக்கு வந்து ஏப்ளாஸ்டிக் அனீமியா அப்படின்ற ஒரு வகையான ரத்த சோகை இருக்குது அப்படின்றது அறியப்படுது. இது எதற்காக அப்படின்னா, இவர் வந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கும் மேலே 1900 to 1921 இந்த காலகட்டம் வரைக்கும் எக்ஸ்ரேவிலேயே இவர் வந்து ஒர்க் பண்ணனால அந்த எக்ஸ்ரே கதிர்கள் அதேமாதிரி அந்த ரேடியம் இதெல்லாம் இவருடைய உடலில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் இந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியா ஏற்பட்டிருக்கு அப்படின்றது வந்து அந்த காலகட்டத்தில் அப்போ வந்து கண்டறியப்படுது. இந்த ஏப்ளாஸ்டிக் அனீமியான்னா என்னென்னா, இது ஒரு வகையான ரத்த சோகை. இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளட் செல்ஸான ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிவப்பணுக்கள், ஒயிட் பிளட் செல்ஸ், அந்த வெள்ளை அணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்கள், அதுக்கப்புறமா வந்து பிளேட்ஸ், இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த செல்கள் எல்லாமே வந்து அதனுடைய டெஃபிஷியன்சி, அதனுடைய பற்றாக்குறை வந்து ஏற்படும். இதனாலேயே உடல் முழுக்க வந்து வெண்மையாக மாறுறது, ரத்தத்தினுடைய வலுவை வந்து ஊட்டச்சத்துக்களை இழந்து உடல் வந்து மோசமடைகிறது. ஸோ அந்த மாதிரி வந்து டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸுக்கு ஏற்பட்டது. ஆனால் டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து முழுமையாக நம்பினாங்க இவர் வந்து சரி ஆயிடுவாங்க அப்படின்னு. ஸோ இவர் வந்து இவருடைய வீட்டில் ஓய்வில் இருந்தாங்க. அப்போ இவருக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்லாம் பண்ணப்பட்டது, ரத்த மாற்றம்லாம் பண்ணப்பட்டது. அதேமாதிரி மற்ற சிகிச்சைகளும் வழங்கப்பட்டது. ஸோ டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸும் எப்படி மீண்டு வந்து மறுபடியும் ரேடியாலஜியை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கலாம் அப்படின்லாம் நினச்சாங்க. ஆனால் டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ்னால மீண்டு வர முடியல. அந்த நோயினால், அந்த அப்ளாஸ்டிக் அனிமியானால் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டு இறுதியாக அந்த 1921 மார்ச் 21 அன்னைக்கு கிட்டத்தட்ட இவருடைய 44-45 வயதிலேயே இவர் டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஏன் 44-45ன்னு சொல்கிறேன்னா, இவர் பிறந்தது 1876. ஆனால் அந்த 1876ஆம் ஆண்டு எந்த மாதத்தில் எந்த தேதியில் இவர் பிறந்தார் அப்படின்றது உறுதி செய்யப்படலை. இதனால் இவர் இறந்த தேதியை மையமாக கொண்டு இவர் இறந்தது மார்ச் 21. ஸோ இந்த மார்ச் 21 1876 இதுக்கு முன்னாடி இவர் பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 45. ஒருவேளை மார்ச் 21 1876 இதன் பிறகு இவர் பிறந்திருந்தாருன்னா இவர் இறக்கும்போது இவருக்கு வயது 44. இதனால தான் 44-45 அப்படின்னு சொல்கிறேன். ஸோ 1921 மார்ச் 21 அன்னைக்கு இவருடைய 44-45 வயதிலேயே டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் இறந்து போனதுக்கப்புறமா இது வந்து பெரிய வந்து சர்ச்சையாகுது. இந்த எக்ஸ்ரேனால இவ்வளோ பாதிப்பு இருக்கா மருத்துவர்களுக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் அதில் ரிசர்ச்லாம் பண்ணி பார்க்கும்போது இட்டாலியில் இருக்கக்கூடிய பல மருத்துவர்களும் இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவர்கள் எக்ஸ்ரே பயன்படுத்தினவங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து உடல் காயங்களையோ அல்லது உயிரிழப்பையோ வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா அதே 1921ஆம் ஆண்டு டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் உட்பட மற்ற நபர்கள் எல்லாம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தனால ஒரு பிரிட்டிஷ் எக்ஸ்ரே அண்டு ஒரு பிரிட்டிஷ் எக்ஸ்ரே அண்டு ரேடியம் ப்ரொடெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியானது உருவாக்கப்பட்டது. இதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மாதிரி மருத்துவர்கள் எக்ஸ்ரே அதே மாதிரி ரேடியம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது இந்த ரேடியம் அப்படின்றது ஒரு வகையான ரேடியோ ஆக்டிவ் மெட்டல். இதுதான் அந்த காலகட்டத்தில் ரேடியோ தெரப்பியில் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ரே ரேடியம் இந்த ரெண்டு நாள் ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுக்கிறதுக்காக தான் இந்த பிரிட்டிஷ் எக்ஸ்ரே அண்டு ரேடியம் ப்ரொடெக்ஷன் கமிட்டி அப்படின்னு உருவாக்கப்பட்டது. இந்த பிரிட்டிஷ் எக்ஸ்ரே அண்டு ரேடியம் ப்ரொடெக்ஷன் கமிட்டி உருவாக்கப்படுறதுக்கு முக்கிய காரணம் டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸோடைய உயிரிழப்பு தான். ஸோ இதனால இது வந்து உருவாக்கப்படுது. இதுக்கப்புறமா இவர் இறப்பை அங்கீகரிக்கும் விதமாக இவர் வந்து இறந்ததை இவரை வந்து போற்றும் விதமாக இங்கிலாந்தில் இருக்கிற பக்கிங்ஹாம் பேலஸ், அதாவது பக்கிங்ஹாம் அரண்மனை, அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் தரப்பிலிருந்து ஒரு கண்டுலன்ஸ் லெட்டர் வந்து சென்ட் பண்ணப்பட்டது. ஸோ ஒரு இரங்கல் வந்து அனுசரிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு பக்கிங்ஹாம் பேலஸ் மூலமாகவே இவருடைய இறப்பு வந்து இரங்கல் செய்தி தெரிவிக்கப்படுற அளவுக்கு டபிள்யூ ஐன்சைட் ப்ரூஸ் வந்து வாழ்கிற காலகட்டத்தில் எக்ஸ்ரேல பல டெவலப்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இவருடைய இறப்பின் பிறகு இவர் வந்து இறந்ததுக்கப்புறமா அந்த பிரிட்டிஷ் எக்ஸ்ரே அண்டு ரேடியம் ப்ரொடெக்ஷன் கமிட்டி இது வந்து கிட்டத்தட்ட அடுத்த 30 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தது. 1952 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் அதில் வந்து பெரிய பாதுகாப்புகள்லாம் இருந்தது. அதே மாதிரி 1936ஆம் ஆண்டு ஜெர்மனியில் இருக்கிற ஹாம்பர்க் அங்கே வந்து ஒரு மான்யூமெண்ட் ஆனது, ஒரு நினைவு சின்னமானது நிறுவப்பட்டது. அந்த 1936 நிறுவப்பட்ட சின்னம் வந்து குறிப்பிட்டப்பட்டிருந்தது என்னன்னா, மான்யூமெண்ட் டு தி எக்ஸ்ரே அண்டு ரேடியம் ஆஃப்
ஆல் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி, ரேடியம் மர்டரர்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் அப்படின்னு. இது என்னன்னா உலகம் முழுவதிலும் இந்த எக்ஸ்ரே மற்றும் ரேடியம் இதனால பாதிக்கப்பட்ட மருத்துவர்கள், உயிரிழந்த மருத்துவர்கள், பாதிக்கப்பட்ட மருத்துவர்கள், ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 168 பேரினுடைய பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த 168 பேரில் ஒருத்தராக இவரும் இருந்தாங்க. 1921 மார்ச் 21 இறந்த W. ஐன்ஸ்டைன் ப்ரூஸும் இருந்தாங்க. ஸோ இவருடைய பேரும் இடம்பெற்று அந்த ஜெர்மனியில் இருக்கிற ஹாம்பர்கில் அந்த மான்யூமெண்ட் டு தி எக்ஸ்ரே அண்டு ரேடியம் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அது வந்து நிறுவப்பட்டது 1936ஆம் ஆண்டு. மான்யூமெண்ட் டு தி எக்ஸ்ரே அண்டு ரேடியம் மர்டரர்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். ஸோ இது வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ஜெர்மனியில். ஸோ அந்த 168 பேரில் W. ஐன்ஸ்டைன் ப்ரூஸும் ஒருத்தராக இருக்கிறாங்க. என்னதான் 45 ஆண்டுகளுக்குள்ள மட்டும் இவர் வந்து வாழ்ந்திருந்தாலும் இவர் அந்த வாழ்ந்த காலகட்டத்தில் செய்த சாதனைகள் எக்ஸ்ரே தெரப்பியில் மிகப்பெரியது. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் எக்ஸ்ரேயில் இருக்கக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து பெரும் அளவில் வந்து குறைக்கப்பட்டிருக்குது. ஸோ அதுக்கு காரணமாக இருந்த சில மருத்துவர்களில் ஒருத்தராக W. ஐன்ஸ்டைன் ப்ரூஸும் இருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட W. ஐன்ஸ்டைன் ப்ரூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.